ஹலோ தம்பி கார்த்தியா? ஆமா, நீங்க? நான் தான் சீமான் பேசுறேன்ப்பா. அது ஒண்ணும் இல்ல, நம்ம தமிழ் தேசிய அரசியல் பண்ண ஒரு 1 கோடி ரூபாய் திறநிதி தேவைப்படுது. அதான் நீ கொஞ்சம் ரெடி பண்ணா நான் தம்பி விட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி தம்பி, ரெடி பண்ணுவீங்களா? நான் சீமான் காசுல இல்லண்ணா. நான் 1 கோடி ரூபாய் அனுப்ப முடியாதுண்ணா. என்னாச்சு? ஏதோ சீமான் பேசுறாரு, திறநிதி வேணும், 1 கோடி ரூபாய் அனுப்புன்னு கேட்கிறாரு. முதல்ல போனை கட் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பிங்களோட வீட்டுக்கே வருவான். அண்ணன் தான் சீமான் பேசுறேன், பிரபாகரோட நெருக்கமா இருந்தேன், ஆமக்கறி தின்ன அது தின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற காசை திரளிதுன்னு சொல்லிட்டு திருடிட்டு போயிருவான். திருட்டு போய் ஸ்கேமர் வராம. நான் சீமான் பேசுறேன். நான் பிரபாகரோட போட்டோ எடுத்தேன், ஆமக்கறி தின்னேன், அப்புறம் இட்லிக்குள்ள கறி வச்சு தின்னேன் அப்படின்னு பலவிதமா போய் சொல்லுவான். ஏமாந்துடாதீங்க. உங்க உணர்ச்சியை தூண்டி உங்க காசை புடுங்குறதுதான் இந்த மாதிரி எச்சைங்களோட வேலையே. பெரியார திருட்டு கூட வருவான். அவனை ஒரு நாள் நீங்க நம்ப வேணாம். திரள் நிதின்ற பெயர்ல வெளிநாட்டு தமிழர் இருந்து கூட இவன் பல கோடி ரூபாய் காசு வாங்கி ஏமாத்தி இருக்கிறான். இதுல ஏமாந்தவங்க இந்திய தமிழர்கள், மலையாள தமிழர்கள், அப்புறம் இலங்கை தமிழர்கள், வில்லர் தமிழர்ன்ற பேரமே. அந்த நாய் திறன் நிதி கேட்டு இருந்தா கொடுக்காது. முக்கியமா சீமானு காசு கொடுத்தாங்க. நாம் தமிழ் கிட்ட இருந்து சேஃபா இருந்தேன். சீமானின் நட்பு கேடு விளைவிக்கும். சீமானுடனான பழக்கம் வாழ்வை அழிக்கும்.